हर हर नमः पार्वतीपतये हर हर महादेव। श्री सद्गुरुस्वामिनः जयः। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। वागीश्वरी सहचरी नियमेन लक्ष्मीः भ्रूवल्लरी वशकरी भुवनानि गेहं रूपन्त्रिलोकनयनामृतमम्ब तेषां कामाक्षिजेषु तव वीक्षणपारतन्त्री वरीवर्तुस्थेमा त्वयि मम गिरां देवि मनसः नरी नर्तुप्रौढा वदनकमले वाक्यलहरी चरीचर्तु प्रज्ञा जननि जडिमानः परजते सरीसर्तु स्वैरं मयि कामाक्षि करुणा मुहुकोऽपि जटिलदुर्गति शोकोऽपि स्मरति यः क्षणं भवतीम् एको भवति स जन्तुः लोकोत्तरकीर्तिरेव कामाक्षि धुनानं कामाक्षि स्मरणलवमात्रेण जडिमा ज्वरप्रौढिं गूढस्थितिनिगमनैकुञ्जकुहरे अलभ्यं सर्वेषां कतिचन लभन्ते सुकृतिनः चिरादन्विष्यन्तः तव चरणसिद्धौषधमिदं राकाचन्द्रसमानकान्तिवदना नाकाधिराजस्तुता मुहुकानामपि कुर्वती सुरधुनी निहिकाशवाग्वैभवं श्रीकाञ्चीनगरी विहाररसिका शोकापहन्त्री सताम् एका पुण्यपरम्परा पशुपतेः आकारिणी राजते श्यामा काचन चन्द्रिका त्रिभुवने पुण्यात्मना मानने सीमाशून्यकवित्ववर्षजननी या कापि कादम्बिनी मारारातिमनोविमोहनविधौ काचित्तमः कन्दली कामाक्ष्याः करुणाकटाक्षलहरी कामाय मे कल्पताम्। श्री जगन्मात्रे नमः। பரம காருண்யரூபிணியான காமாட்சியுடைய பரமானுகிரகத்தினாலையும் ஆச்சாரியாளுடைய அனுகிரகத்தினாலையும் பிரதிதினம் சுந்தரகாண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான பரம மங்களத்தை கொடுக்கக்கூடிய சரித்திரம், அதை பிரதிதினம் அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்கோம். யத்யத் சங்கல்பிதஞ்சித்தே சுகரம் வாபி துஷ்கரம் அப்படின்னார். மனசில் சங்கல்பம் பண்ணக்கூடியது சுலபமாக நிறைவேறக்கூடியது, இல்லை ரொம்ப கஷ்டமாக நிறைவேறக்கூடியது. எப்பேற்பட்ட ஒரு தர்மத்துக்கு உட்பட்ட ஆசை எப்பேற்பட்டதாக இருந்தாலும் இந்த சுந்தரகாண்டம் அதை தீர்மானமாக நடத்தியே கொடுத்தே ஆகும் அப்படின்னு இதுக்கு பலஸ்ருதி சொன்னார். பேர்பட்ட உயர்வான ஒரு சரித்திரம். இந்த சுந்தரகாண்டம் முழுக்க ஆஞ்சநேய சுவாமியோட பிரபாவத்தை சொல்லக்கூடியது. இதில் ஒரு சர்க்கங்கள்லேயும் மொத்தம் 68 சர்க்கங்களில் பலவிதமான தர்மங்களை சொல்கிறார் வால்மீகி மகரிஷி. அதில் இந்த முதல் சர்க்கம் அதை நாம் பார்த்துட்டுருக்கோம். அதில் இந்த ஆஞ்சநேய சுவாமி லங்கையை கடக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறார். முதல்ல என்னெல்லாம் பண்ணினார் அப்படின்னு அதெல்லாம் வர்ணித்தார். தன்னை தயார்படுத்திண்டார். யோகாசனம் மூலமாகவும்
பிராணாயாம அந்த அதாவது 2 விதமாக தன்னுடைய சரீரத்தை வியாயாமம் மூலமாக ஒரு விதமாக தயார் பண்ணிட்டார். அதே மாதிரி யோகாபியாசம் அது மூலமாகவும் தன்னுடைய சரீரத்தை தயார் பண்ணிட்டார் அப்படிங்கிறதெல்லாம் வர்ணித்தார். அப்புறம் பறக்க ஆரம்பிக்கிறார். அந்த சமுத்திர தரணம்னு சொல்லக்கூடிய கிரியை அப்படி பறக்க ஆரம்பிக்கும்போது அதையும் ஒரு ஸ்லோகத்துலேயும் வர்ணித்தார். என்னென்னலாம் பண்ணார், எப்படிலாம் இருந்தது அப்படின்னு அற்புதமாக வர்ணித்தார். அதில் இந்த சர்ப்பங்கள்லாம் ஆஞ்சநேய சுவாமியை பார்த்து கருட பகவானோ அப்படின்னு நினச்சி பயந்துது அப்படிங்கிற பரியந்தம் பூர்வ சரித்திரம். மேற்கொண்டு சுஷுபே சமஹாதேஜாஹ மகாகாயோ மகாகபிஹ வாயுமார்கே நிராலம்பே பக்ஷவானிவ பர்வதः. அப்படி ஆஞ்சநேய சுவாமி சமுத்திர தரணம் பண்ணுறார், பறக்கிறார். மகா தேஜஸ்வி மகாகாயா அப்படின்னா பெரிய சரீரம். முதல்லையே சொன்னது போல் அணிமாதி அஷ்டசித்திகள் பெற்றவர் இவர். அணிமா மகிமா செய்வ லகிமா கரிமா ததா அப்படின்னு பிராப்தி பிராகாமியம் ஈசித்வம் வசித்வம் சாஷ்டசித்தையா அப்படின்னு இது அஷ்டமா சித்தின்னு சொல்லுவாள். அஷ்டசித்திகள் இதெல்லாம். அதில் அந்த அஷ்டசித்தி மூலமாக தன்னுடைய சரீரத்தை ரொம்ப பெருசாக பண்ணிட்டார். அதான் மகாகாயா அப்படின்னார், பெருசாக பண்ணிட்டார். மகாகபிஹி, கபிஹின்னு சொன்னால் குரங்கு, இந்த வானரங்கள்லேயே ரொம்ப சிறந்தவர். அதே மாதிரி வாயு மார்க்கே, இந்த ஆகாச மார்க்கத்தில் இவர் சஞ்சாரம் பண்ணும்போது எதை போல் இருக்குது அப்படின்னா பக்ஷவான் இவ பர்வதா அப்படின்னார். மலைகளுக்கு ரெக்க முளைச்சி பறக்கிறது போல் இருக்குது அப்படின்னார். இதில் ஒரு விஷயம் கவனிக்க வேண்டியிருக்கு. என்ன அப்படின்னா பர்வதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மலைகள், இதுக்கெல்லாம் ஒரு காலத்தில் ரெக்க இருந்தது. இது என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த மலைகள்லாம் ரெக்க இருக்கிறதுனால நினச்ச இடத்துல பறந்து போய் எல்லாரையும் ஹிம்சை பண்ணிட்டு இருந்தது. அப்போ ஒரு சாபத்தினால இதோட ரெக்கைகள்லாம் இல்லாமல் போகட்டும்னு ஒரு சாபத்தினால அதுக்கப்புறமா இந்த பர்வதம்னு சொல்லக்கூடிய மலைகளுக்கெல்லாம் ரெக்கை இல்லாமல் போச்சு. அதனால தான் அச்சலகான்னு ஒரே இடத்துல இருக்க ஆரம்பிச்சிது இந்த மலைகள்லாம். இதுக்கு ஒரு சாபம். அதுக்கு முன்னாடி இதுக்கு ரெக்கை இருந்தது, அப்படி எல்லா இடத்துலையும் பறந்துன்னு இருக்கும். அதை தான் இப்படி இங்கே சொல்கிற. இந்த ஆஞ்சநேய சுவாமி பறக்கிறது எப்படி இருந்தது அப்படின்னா ஒரு மலைக்கு ரெக்கை முளைச்சி பறந்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது அப்படிங்கிறார். மேற்கொண்டு ஆபாதே பக்ஷி சங்கானாம் பக்ஷிராஜ இவா பபௌ ஹனுமான் மேகஜாலானி பிரகர்ஷன் மாருதோ யதா அப்படின்னர். மேற்கொண்டு இவர் பறக்கும்போது கருட பகவான் போல பிரகாசிக்கிறார். அது மட்டும் இல்லை, இந்த மேகங்களெல்லாம் இழுத்துண்டு போகக்கூடிய வாயு மாதிரி இவர் பிரகாசிக்கிறாராம். இப்படியெல்லாம் வர்ணித்தார். அதுக்கப்புறம் ப்ளவமானந்து தம் திருஷ்டுவா ப்ளவகம் த்வரிதம் ததா வவ்ருஷு புஷ்பவருஷாணி தேவகந்தர்வசாரண அப்படின்னர். இப்படி இந்த ஆஞ்சநேய சுவாமியானவர் ரொம்ப வேகமாக பறந்து போகிறாராம். துவரிதம்னர். ஜவோத சீக்ரம் துவரிதம் லகு க்ஷிப்ரமரந்திருதம் அப்படின்னு அமரகோஷம். இந்த வேகத்துக்கு பரியாய பதங்கள் நிறைய இருக்குது. அதில் துவரிதம்னு சொன்னால் வேகம்னு அர்த்தம். இப்படி ரொம்ப வேகமாக இவர் ஆகாச மார்க்கத்தில் இப்படி பறந்து போகிறார். இதை பார்த்தார்கள். யார் பார்த்தார்கள் அப்படின்னா 330 கோடி தேவதாக அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா 300 கோடி தேவதைகள் எல்லாரும் பார்த்தார்கள் ரொம்ப ஆச்சரியமாக. அதே மாதிரி கந்தர்வர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய
அந்த கந்தர்வ கணங்கள் சாரணாக அப்படின்னா ஆகாச மார்க்கத்திலே சஞ்சாரம் பண்ணக்கூடியவா இவா எல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு என்ன பண்ணினா அப்படின்னா வவருஷுஹு புஷ்ப வருஷாணி அப்படின்னார். அப்படின்னா புஷ்ப வருஷங்கள் இப்படி புஷ்ப விருஷ்டியை வருஷிச்சாலாம், பூ மழையாகவே பொழிஞ்சார்களாம். இப்படி ரொம்ப அற்புதமாக வர்ணிச்சார். மேற்கொண்டு ததாபனஹிதம் சூர்யா பிளவந்தம் வானரேஸ்வரம் சிஷிவே ச ததா வாயு ராமகாரியார்த்த சித்தயே அப்படின்னார். இப்படி இந்த ஆஞ்சநேய சுவாமியானவர் பறந்து போகிறார். அப்படி அப்போ என்ன பண்ணார் அப்படின்னா சூரிய பகவான் ததாப நஹிதம் சூரியா அப்படின்னார். இந்த ஆஞ்சநேய சுவாமியானவர் இப்படி பறந்து போகும்போது சூரிய பகவான் என்ன பண்ணார் அப்படின்னா சூரிய பகவானுடைய ஒரு ஸ்வபாவமே என்ன அப்படின்னா ரொம்ப உஷ்ணத்தை கொடுக்கக்கூடியவர். நம்ம எல்லாருக்குமே தெரியும், சுட்டெரிக்கக்கூடியவர். அதனால தான் ததாப்பன்னு போட்டார், சுட்டெரிக்கக்கூடியவர். அப்பேற்பட்ட அந்த சூரிய பகவான் என்ன பண்ணார் அப்படின்னா அவரை இந்த ஆஞ்சநேய சுவாமி பறந்து போகிறதுனால தன்னுடைய பிரபாவத்தை அடக்கின்றாராம் சூரிய பகவான். இந்த ஆஞ்சநேய சுவாமி பறந்து போகும்போது அந்த சூரியனுடைய ஒரு உஷ்ணபாதை எதுவுமே ஏற்படலை ஆஞ்சநேய சுவாமிக்கு. அதனால் சூரிய பகவான் தன்னுடைய அந்த சுபாவத்தை அடக்கிண்டு ஆஞ்சநேய சுவாமிக்கு இந்த உஷ்ணத்தினால எந்த பாதையும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுனால தன்னுடைய சுபாவத்தை அடக்கின்றார் சூரிய பகவான். அப்போது இந்த ஆஞ்சநேய சுவாமிக்கு பறந்து போகும்போது இந்த உஷ்ணம் எதுவுமே தெரியலையாம், அப்படியே குளிர்ச்சியாக இருக்குது. அதே மாதிரி சிஷிவே ச ததா வாயு ராமகாரியார்த்த சித்தையே அப்படின்னார். அதுக்கப்புறம் இந்த வாயு பகவான் என்ன பண்ணார் அப்படின்னா ராமகாரியார்த்த சித்தையே, இந்த ராம காரியத்துக்காக இந்த ஆஞ்சநேய சுவாமி பறந்து போகிறதுனால சேவிச்சாராம் வாயு பகவான். என்ன ராமகாரியங்கிறது அப்பேற்பட்ட ஒரு உயர்வான ஒரு காரியம் அப்படிங்கிறதுனால அவரே சேவிச்சார். மேற்கொண்டு ரிஷயஸ்துஷ்டுவுச்சைனம் ப்ளவமானம் விஹாயசா ஜகுஷ்ச தேவகந்தர்வாஹ பிரசம்சந்தோ மஹூஜசம். மேற்கொண்டு இந்த ஆஞ்சநேய சுவாமியானவர் பறந்து போகும்போது பல ரிஷிகள், எல்லா ரிஷிகள், தபஸ் பண்ணக்கூடிய எல்லா ரிஷிகள், அதே மாதிரி தேவர்கள், கந்தர்வர்கள், இவர்கள் எல்லாரும் என்ன பண்ணினா அப்படின்னா இந்த ஆஞ்சநேய சுவாமியை ஸ்தோத்திரம் பண்ணினாலாம். எல்லாரும் ரொம்ப இந்த ஆஞ்சநேய சுவாமியை பற்றி ரொம்ப பெருமையாக பேசி ரொம்ப சந்தோஷப்பட்டா, இவரை ரொம்ப ஸ்தோத்திரம் பண்ணி அப்படியே எல்லாரும் கொண்டாடினாலாம். அப்படியே பெரிய ஒரு திருவிழாலாம் எந்த அளவுக்கு ஒரு சந்தோஷத்தில் எல்லாரும் மக்கள்லாம் இருப்பாளோ அந்த அளவில் இந்த ரிஷிகள் கூட, ஏன் அப்படி இங்கே ஏன் ரிஷயா அப்படின்னு போட்டார்னா இந்த ரிஷிகள்லாம் அசக்தா அப்படின்னு பெயர், அதாவது பற்று அற்றவர்கள் அப்படின்னு பெயர் இல்லையா. இவர்கள் எல்லாருமே எந்த ஒரு சுகமோ துக்கமோ இவர்கள் எல்லாமே இவளுக்கெல்லாம் சமானம்தான், எதுக்குமே ஆசைப்பட மாட்டா. அதே மாதிரி எதனாலையும் துக்கங்கிறது கிடையாது. ஏன்னா எல்லாருமே பகவானை ஸ்மரிக்கக்கூடியவா. எல்லாரும் பெரிய பெரிய ஒரு வேதாந்தங்கள்லாம் படித்து வேதாந்திகள் எல்லாரும் இந்த இதுலேயுமே இவர்கள்லாம் அதனால தான் முற்றும் துறந்தவன் முனிவன் அப்படின்னு தமிழில் சொல்கிறா. இப்படி எல்லாத்தையும் துறந்தவர்கள். அதனால் இவாளுக்கு இந்த சுகமோ துக்கமோ எதுவுமே கிடையாது. ஆனால் அவளே ரொம்ப சந்தோஷப்பட்டு அவளே ஸ்தோத்திரம் பண்ணுறா. எதுக்கு அப்படின்னா இந்த ராமகாரியத்துக்காக இந்த ஆஞ்சநேய சுவாமி போகிறதுனால அந்த ரிஷிகள்லாம் கூட இந்த ஆஞ்சநேய சுவாமியை ஸ்தோத்திரம் பண்ணினா. அது மட்டும் இல்லாமல் எல்லா தேவதைகளும் நம்ம எல்லா தேவதைகளையும் நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுறோம். ஆனால் இங்கே என்ன அப்படின்னா இந்த எல்லா தேவதைகளும் ஆஞ்சநேய சுவாமியை ஸ்தோத்திரம் பண்ணினா. அப்பேற்பட்ட ஒரு பெருமை ஆஞ்சநேய சுவாமிக்கு.
எதனால் ஆஞ்சநேய சுவாமிக்கு பெருமை அப்படின்னா இந்த ராமகாரியத்தை அவர் சாதிக்க போகிறார், அதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கார் அப்படிங்கிறதுனால பெருமை. அதனால தான் இதில் பலஸ்ருதியில் கூட சொன்னார், ஸ்ருண்வன்னு ராமாயணம் பக்தியா எஃபாதம் பதமேவவா சயாதி பிரம்மணஸ்தானம் பிரம்மணா பூஜ்யதே சதா அப்படின்னு இந்த ராமாயணத்தை கேட்குறவர்களுக்கு என்ன ஒரு பலன் அப்படின்னு சொன்னால், அப்படி சொல்லும்போது இதை பக்தியாக யார் ராமாயணத்தை கேட்குறானோ எஃபாதம் பதமேவவா, ஒரு பதமோ ஒரு பாதமோ, பாதம்னு சொன்னால் கால் பகுதி, பதம்னா ஒரு பதம், இது யார் கேட்குறாளோ சயாதி பிரம்மணஸ்தானம், இந்த சதுர்முக பிரம்மாவோட ஸ்தானமானது இவனுக்கு கிடைக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பிரம்மணா பூஜ்யதே சதா, அந்த பிரம்மனால் எப்பொழுதும் பூஜிக்கப்படுகிறான் அப்படின்னு சாமானிய ஒரு மனுஷனுக்கே இந்த பலஸ்ருதியில் இங்கே ரொம்ப உயர்வாக சொல்கிறார். ஏன்னா இந்த ராமாயணத்தை கேட்டால் அப்பேற்பட்ட ஒரு மகத்துவம் அப்படிங்கிறதுனால. அப்படி இருக்கும்போது இந்த ஆஞ்சநேய சுவாமியானவர் ராமகாரியத்தையே அதுலேயே சித்தி அடைய போகிறார், ஜெயத்தை அடைய போகிறார், ராமகாரியத்தில் ஜெயத்தை அடைய போகிறார். அப்படிங்கும்போது எல்லா தேவர்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டு, ரிஷிகளும் ரொம்ப சந்தோஷப்பட்டு இவரை ஸ்தோத்திரம் பண்ணினா அப்படிங்கிற பரியந்தம் இன்றைக்கி இங்கே சொல்லி இங்கே பூர்த்தி பண்ணிக்கிறோம். ஜய ஜய ஜகதம்ப சிவே, ஜய ஜய காமாட்சி, ஜய ஜயாத்ரிசுதே, ஜய ஜய மகேஷதயிதே, ஜய ஜய சித்ககன கௌமுதீதாரே. ஸ்ரீ ஜகதம்பார்ப்பணமஸ்து.